வெல்கம் டு ட்ரேடர் கிங். 24 டிசம்பர். வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட நியூஸையும் இண்டெக்ஸையும் பார்த்துடலாம். இது நேத்துக்கான இண்டெக்ஸோட நியூஸ். அதாவது நிஃப்டி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் 4 பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 42 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 4 பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்குது. எஃப்ஐ டீடைல் டேட்டா பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா 23 டிசம்பரோடைய டேட்டா. அதாவது டிஐ பாத்தீங்கன்னா 11,371 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 7,651 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருக்காங்க 3,700 கோடிக்கு. எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து 6,800 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 8,500 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லரா இருக்காங்க. 1,700 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. குளோபல் நியூஸ் பார்க்கலாம். சைனா இந்தியாவுக்கு நியூஸ் என்ன நியூஸ் பார்க்கலாம். சைனா பாத்தீங்கன்னா இந்தியா மேல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலியமா. என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய சோலார், ஐடி கூட்ஸ், சைனீஸ் ஸ்டீல்ஸ் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அன்ஃபேரா வந்து டாக்ஸ் அதிகமா போடுறாங்கன்னு சைனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல. இது வந்து சைனா வந்து இருந்து வந்த நியூஸ். யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா பிரஸ் மீட்டிங்ல, அதாவது எப்போ வந்து டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களோ எல்லா அதர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து யுஎஸ் உடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. Q3 ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 4.3% வந்து க்ரோ அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுஎஸோட பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியில இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொருளாதார நிபுணரா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வளர்ச்சி இருந்தாலும் சில பொருட்கள்ல வந்து விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல்ல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது டாடா ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் அவங்களுக்கு சிசிஐ மூலியமா ஒரு கிடைச்சிருக்குது. அதாவது டாடா ப்ளூ ஸ்கோப் உடைய ஸ்டீலை வந்து 100% வந்து வாங்குறதுக்கான அப்ரூவல் வந்து டாடா ஸ்டீலுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. என்கியூர் ஃபார்மா கிட்ட இருந்து நியூஸ் கிடைச்சிருக்குது. என்கியூர் ஃபார்மா பாத்தீங்கன்னா குஜராத் தொழிற்சாலைகளுடைய எஃப்டிஏ வந்து சில மருந்துக்கு வந்து எஃப்டிஏ பாத்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா கம்பெனி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து புதுசா வந்து என்ட்ரி பண்றாங்க. அதாவது ஒபேசிட்டி, மெட்டபாலிசம் ஹெல்த் செக்மெண்ட்ல வந்து நியூவா என்ட்ரி வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த நியூஸ் வந்தோனே பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைட் பார்த்தீங்கன்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. விக்ரம் இன்ஜினியரிங் உடைய கம்பெனி சைட்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. விக்ரம் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2,035 கோடியில வந்து ஒரு கான்ட்ராக்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. அது என்ன கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, சோலார் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அஜந்தா ஃபார்மால இருந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. அஜந்தா ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்மிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. செல் த மெடிசின்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மெடிசின்ஸ் பார்க்கும்போது, டயாபெட்டிக்ஸ், வெயிட் லாஸ் உடைய ட்ரக்ஸ் வந்து 26 கண்ட்ரிக்கு வந்து அவங்க செல் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ இது பாசிட்டிவ் வந்து லாங் டெர்ம் குரோத்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு அஜந்தா ஃபார்மா கம்பெனில சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி இந்த நியூஸ் கிடைச்சிருக்குது. ஓலா எலக்ட்ரிக்கான துணை நிறுவனமா இருக்கக்கூடிய ஓலா செல் டெக்னாலஜிக்கு வந்து 100 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்காக போர்ட் மீட்டிங்ல அவங்களுக்கு வந்து அனுமதி குடுத்துருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி உற்பத்தியும் ஆர்&டி உடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீண்ட கால வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜைடஸ் உடைய லைஃப் சயின்ஸ்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது ஜைடஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து மெடிசன்ஸ பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ் உடைய மார்க்கெட்ல. ஸோ அந்த யூஎஸ் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமா மணியும் கிடைச்சிருக்கு. ஸோ இது இது மூலியமா அவங்களுக்கு வந்து பிக் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கெயில் இந்தியால இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. கெயிலும் அண்ட் சத்தீஸ்கருடைய கவர்மெண்டோடைய பிளான் பார்த்தீங்கன்னா, நியூ நேச்சுரல் கேஸ் யூரியா பிளான்ட்ட வந்து பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பில்ட் பண்றதுனால ஃபெர்டிலைசருடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கெயிலுடைய கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. வந்தனா ஸ்மிருதி ஃபினான்சியல் நியூஸ் என்னன்னா,
ஸ்பந்தனா ஸ்மிருதி நிறுவனம் பார்த்தீங்கன்னா, 415 கோடி வந்து என்சிடி மூலமா வந்து நிதி திரட்ட போறதா சொல்லியிருக்காங்க. என்சிடின்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய பிசினஸ்க்காகவோ, இல்லன்னா வந்து கடனுடைய குறைப்பதற்காகவோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிதி திரட்டுவாங்க. அந்த இது நிதி திரட்டி அந்த பிசினஸ் உடைய வளர்ச்சிக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்தோனே வந்து இந்த பங்குடைய விலை வந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து உயர்ந்திருந்தது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.